மக்களே வணக்கம். மதன் டைரி சேனல் முடக்கப்பட்டுள்ளது. அது முடங்கிட்டோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ முக்கியமாக நம்ம பேச வந்திருக்கிறது வந்து நேற்று ஒரு அறிக்கை என் பேரில் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து மிஸ்டர் கே அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு வந்து நான் விளக்கம் சாரணும் இல்லையா? விளக்கம் வந்து வெறும் வாயில் சொன்னால் வந்து வாய்ஜோ கடிக்காத பொய் சொல்லாதுன்னு வைங்க. அவர் குரலால் அவர் பேசின ஆடியோவோட சேர்த்து நான் சொல்கிறேன். அதில் அவர் முக்கியமாக சொல்கிறது வந்து மதன் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவையும் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லட்டுமா அப்படின்னு 3 தடவை வந்து அவர் அணுகியதாக சொல்கிறார். 2 முறை நேரடியாகவும் 1 முறை குறுஞ்செய்தி மூலியமாகவும் அணுகியதாக சொல்கிறார். அந்த 2 தடவை அவர் அணுகும் போது அங்கே இருந்த ஆடியோக்களை இப்போ வெளியிட போகிறேன். அவர் என்னென்ன பேசினார், என்னென்ன என்கிட்ட பேரம் பேசினார், என்னென்ன மாதிரி கட்சி தலைவர்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க இந்த வேலைலாம் பண்ணுறாங்கன்றது சொன்னார். தினமலரில் இவர் வந்து அங்கே போகும்போது அங்கே ஆதிமூலமும் கோபால்ஜி என்ன சொன்னாங்கன்றதை பதிவு பண்ணுறாரு. காயத்ரி கிராம் குஷ்புவை பற்றி பதிவு பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சியில் நடந்துக்கிறதுக்கான ஒரு கேவலமான வழிமுறை எனக்கு சொல்லித்தராரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக இது வெளிப்பொண்ணாக இருந்தால் உங்கள் கையில் காலில் கூட நான் விழுந்துருவேன், இது வந்து நம்ம கட்சிக்கார பொண்ணு, அந்த குட்டி ஸ்க்ரீனில் இருக்க முகம் தெரியாத பொண்ணுக்காக வந்து நமக்கு இன்ஜஸ்டிஸ் வேணும், இந்த வீடியோ போட்டு விட்ருங்க, போட்டு விட்டு நீங்கள் சேஃபாக இருங்க, நீங்கள் எல்லாமே வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ட் டு எண்டு ஒரு மீடியா கோஆர்டினேட்டர் மாதிரி இந்த வீடியோ வெளியே வர காரணமானவர் அண்ணாமலை. இதை ஒரு ரூம்குள்ளே ஒரு கமிட்டி அமைத்து அந்த பெண்ணுக்கு நியாயம் வழங்க வேண்டும், கேடி ராவணி அங்கே வர வைக்க வேண்டும், ஏன் அந்த தப்பை பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா வந்து இது வெளியில் போச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும். இப்போ அதை கடந்துட்டுருக்கேன். பல பெண்களோட பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அண்ணாமலை இருக்க போகிறார். அவர்தான் இந்த வீடியோவை என்னை போட சொன்னார்ன்றதுக்கான திண்ணமான எல்லா ஆடியோக்களும் இப்போ அவர் வாய்ஸ்லேயே இருக்கிற அந்த ஆடியோக்கள் வெளிவரப்போகுது. இது இல்லை என்று சொன்னார்லாம் வீடியோவும் வெளியிடலான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இருக்கோம். பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து போட போகிற அந்த ஆடியோ வந்து இவர் அந்த வீடியோவை நான் பார்க்கவில்லை, காட்சிப்படுத்தவில்லை என்னிடம் அப்படின்றார் இல்லைங்களா? நான் காட்சிப்படுத்துறதுக்கான ஆடியோவை நீங்கள் பாருங்கள். வீடியோ காலா இதோட 3 நிமிஷம் வரும். பாட்டில் பண்ணி முடிச்சிட்டிங்களா சிஸ்டர்? அவங்க மீட்லாம் இதோட இப்போ கண்டக்ட் பண்ணி. ஸோ இது ஒரு இதெல்லாம் விஷயம் இருக்குதா வந்துட்டு போனார். வீடியோ காலா இவ்வளோ பண்ணுறாங்க. பிரதர் கொஞ்ச நாள் யாரும் உள்ளோட வேணாம், கொஞ்சம் வெளியே இருக்கேன், வெளியே காட்டுறதுக்காக தான் ஒரு தடவை அளவு பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 7 பேர் மொத்தம் 15 வீடியோ இருக்குது. பிரசாத்தை பற்றி மட்டுமே 3 வீடியோ இருக்குது. இவங்களுக்கு எப்படி இந்த வேலை மட்டும்தான் பிரதானமாக நடக்குது. நான் போகிற வரைக்கும் சொல்லுங்கள், நானும் முதல் ஒரு தான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இவன் செங்கல்பட்டே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டுலேயே இவனை கீப் மட்டுமே ஒரு 15 பேர் இருக்காங்க. இதெல்லாம் வேற வீடியோ மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரே 15 காலம் நாங்கள் வந்து தனித்தனியாக சோர்ஸாக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களில் வந்து எங்கள் சோர்ஸை வந்து லிங்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை எதனா வந்ததுன்னா இது அவருக்கு எல்லாம் வச்சுருக்கோம். நான் தினமும் வந்து இந்த வீடியோ எல்லாம் வந்து எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியும். முருகன் தான் வந்து சாமி முன்னாடி உட்காந்து ஒரு காரியம் பண்ணுறான் பாருங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, மதன் ரவிச்சந்திரன் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ இருக்கிறது வந்து எனக்கு சந்தேகம் கொள்ள வைக்குது. அவர் இன்னும் குறிப்பாக அந்த வார்த்தையை சொல்லணும்னா வந்து இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை, ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு. முதல் தடவை நம்ம பார்த்து 15 பேர் வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதில் யார் பேர் இருக்குது, என்னென்ன விஷயம் நம்ம 2 பேரும் பகிர்ந்து பேசிக்கிட்டோம்ல, 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டோம்ல. அப்போ இதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? இதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்நோக்கம் இருக்கிறது தெரியலையா? இல்லை அன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாள் நைட்டு உங்களை வந்து சந்தித்து பேசுகிறேனே 10:30 மணிக்கு அமர் பிரசாத் ரெட்டி ஏபி முருகானந்தன் இருந்தார், அப்போ தெரியலையா? பாருங்கள், அவர் சொல்கிறது வந்து உள்நோக்கம் உள்ளது அப்படின்றார் இல்லையா? நாங்கள் 2 பேரும் பரஸ்பரம் என்கிட்ட எத்தனை வீடியோ இருக்குது, அது என்ன பண்ணலாம் என்னன்னு பேசுகிறேன், அந்த ஆடியோ கேளுங்க.
நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், Okay. ப்ராப்ளி இன் டெல்லி, நாட் இன் தமிழ்நாடு, தென் ப்ராப்ளி யூ ஹவ் டு ஷோ இட் டு சம்படி ஹூ மேட்டர்ஸ் இன் த பார்ட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் we are cleaning up to remove all this discontent, all this bad apples from the scene. நான் சேர்ந்த கம்பெனி கூட தெரியும், இது நான் வந்து புரியல தினமலருக்கு யாருன்னு தெரியும். இதில் வந்து ரெண்டு விஷயம் சிஸ்டர். In the larger interest of the nation, society, party, as a person, party விடுங்க, probably might like BJP, you might not like, but first ரெண்டு பாயிண்ட் லைக் பண்ணுவீங்க, நேஷன், சொசைட்டி, பர்சன் மூணு லைக் பண்ணுவீங்க. இதில் வந்து க்ளீனிங் அப் நடக்கணுமா, நம்பர் 1 கொஸ்டின், ஆர் இது சென்சேஷனலைஸ் ஆகணுமா அப்படின்னு நம்பர் 2. ரெண்டு தான் இது. இப்போ சென்சேஷனலைஸ் ஆயிடுச்சுன்னா மதன் ரவிச்சந்திரன் as a brand will go, but of course you will make all this 15 hardcore enemies. ஏன்னா ஒரு மனுஷனுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை அறுத்து எறிகிறோம். இமேஜின் 30 years 40 years, ரைட் ஆர் ராங், தேவ் பில்ட் இட் இன் சம் வே. இல்லைங்க சிஸ்டர், அதை வந்து நீங்கள் அடுத்து ஒரே நிமிஷத்தில் எறிகிறீங்க. அப்போ யூ மல்டிப்ளை திஸ் 15 square 15 cube enemies you have to face in life. இது சொல்கிறது கேளுங்க, இது ஒரு பக்கம். பட் அதில் வந்து ஒரு நல்ல காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, யூ ஆர் இன்ஸ்டன்ட்லி ஃபினிஷிங் தம். அந்த எறும்பு குத்துக்கு அடிக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் அடிச்சிடணும். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். Because tomorrow at least we are forced to take action, whether you like it or not. இல்லை பாயிண்ட் நம்பர் 2, இல்லை அது க்ளீனப் ஆகணும், ப்ராபப்ளி இல்லை க்ளீனப் ஆகணும், ப்ராபப்ளி நமக்கும் இதில் வந்து பெருசாக ஒரு சங்கடம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஐ திங்க் பாயிண்ட் நம்பர் 2 இஸ் பெட்டர். 6 months டைம். அடுத்தது, பாரம்பரியத்தையும் மரபையும் கட்டிக்காக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலும் நிர்வாகத்திலும் இருக்கும் பெண்கள் மிகவும் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள், மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த வீடியோ போட்டு எனக்கு தினமலரில் வேலை போயிடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், தினமலர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை தூக்க மாட்டாங்க. நானே கோபால்ஜியும் ஆதிமூலத்தையும் டைரெக்டாக சந்தித்து பேசினேன். அவர்களிடம் சொன்னது, அண்ணாமலை இந்த மாதிரி நடக்கலையா, என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க கேட்கும்போது என்கிட்ட வார்த்தை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆடியோ அவர் வந்து தினமலரில் அவரே ஒத்துக்கிறார், அங்கே நடக்குதுன்ற ஒத்துக்கிறார். இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடியோ இவருக்கும் இங்கே பெண்கள் பாதுகாப்பாக இல்லைன்றதை பல இடங்களில் வலியுறுத்துறாரு. இங்கே காயத்ரி, அப்புறம் இது முக்கியமாக வந்து காயத்ரி கிராம் குஷ்புவை பற்றி அங்கே அவங்க வரும்போது வந்து நான் வந்து இந்த டோரியை வந்து டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டேன், நான் எல்லாரையும் வந்து இங்கே நிறுத்தி வச்சுலாம் பேசலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடியோ இதை கேட்டுருங்க. பாரம்பரியத்தையும் மறுபடியும் கோபால்ஜியும் ஆதி மூலமாக என்ன சொன்னாங்க, தினமலர் நடந்தது, அவர் என்கிட்ட சொல்கிறத கேளுங்க. My conversation with last time நான் தினமலர்கிட்ட போய் பேசினேன். I said don't write that kind of stories. கேட்ட ஒரே கேள்வி தினமலரில் கேட்டது, then you tell me nothing is happening in Kamalalayam or done by leaders னு சொல்லி. நான் சொன்னேன், அதை நான் சொல்ல முடியாது, that is not my job, but I can tell you in that meeting it never happened. அது மட்டும் தான் நான் சொல்கிறக்காக என்னை அனுப்பிச்சார் சிட்டி ரவி. பட் நான் வந்து மிச்சவங்களுக்கு வக்காலத்தில் வரலாம், நான் வரல. அவங்க சொல்கிறது நாங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணம் பிகாஸ் யூ ஆர் நேஷனலிஸ்டிக், அவ்வளோதான். நாட் பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் தேர் ஏபிசி, நாட் பிகாஸ் இட் இஸ் பிராமின் ஓரியன்டட் பார்ட்டி, நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். எனக்கு இதே கேட்டார், கோபால்ஜி கேட்டார், அதிமுக கேட்டார், தனித்தனியாக போய் பார்த்தேன். ஓகே, they said if you tell the news is wrong, you tell me this kind of issues was not happening in the party, நீங்கள் சொல்லுங்கள். I said I cannot say. இந்த வீடியோ வெளியிடும்போது 2வது முறை அவர் வந்து நான் அவரை சந்திக்க போனேன் இல்லையா, அன்றைக்கி வெளியிடுறதுக்கு முன்னால் வந்து 2 முறை அவரை சந்தித்து வந்து நான் கேட்குறேன் இதை எப்படி கொண்டு போகலான்னு. அவருக்கு தெளிவாக சொல்கிறார், போட்டு விடுங்க. நேரில் சொன்னதுங்க, அந்த வாட்ஸ்அப் சேட் வந்து வெறும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போட்டது. நேரில் சொன்ன ஆடியோ இருக்குது. அதில் அவர் ஏன் இதை வந்து போட மாட்டேன்னா, வெளி பொண்ணுங்களாக இருந்தால் கூட உங்கள் கையில் காலில் விழுந்தாது இதை நான் போட விடாமல் நெகோஷியேட் பண்ணுவேன். இது கட்சிக்கார பொண்ணு, குட்டி ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த பிளர் பண்ண முகம் தெரியாத பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் கரேஜ் இல்லையா, கரேஜ்னா என்ன, ஒரு வீரம் இல்லையா, அவர் கோழையா. இவர் தான் வந்து கர்நாடகா சிங்கம், இங்கெல்லாம் நம்பி நீங்கள் ஹீரோன்னு கட்டம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா. ஒரு கட்சிக்கார பொண்ணுக்கு பிரச்சனைங்க, அதை கூப்பிட்டு அந்த பொண்ணு மேலே தப்போ அவர் மேலே தப்போ கூப்பிட்டு ஒரு நிறுத்தி கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிற இவர் தான் சிங்கம். இவருக்கு ஒரு நாயக பின்பம், இவர் பின்னால் சுற்றுறது ஒரு 4 பேர். அந்த ஆடியோ கேளுங்க, அவர் கரேஜ் இல்லைன்னு சொன்ன ஆடியோ கேளுங்க. வேறு எந்த உமனாக இருந்தாலும் நான் தலையில் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன், உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன், கை கால் விழுந்திருப்பேன். Since it's a party woman, I don't have the courage, I don't have the heart to negotiate with you or to talk to you or to request you. Correct. மதன், கட்சிக்கார பெண்கள் எல்லாம் அசிங்கமாக பேசுறியா, நீ வந்து உழவு பார்க்க தான் உள்ளே வந்தியா, பெரியார் கைக்குள்ளேயே தமிழ் தேசிய கைக்குள்ளேயே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. நான் மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு குஷ்பு காயத்ரி கிராம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, குஷ்பு மேடம் என் கூட ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களே எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது. காயத்ரி கிராமலேயே எனக்கு வந்து அவங்க ஒரு மாஸ்டர், அவங்க மூலம் நான் பேட்டி எடுத்துருக்கேன், அவங்களே மதிப்பு இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த ரூமே நான் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டேன், குஷ்பு காயத்ரி கிராம் வந்தால் கூட நான் தனியாக சந்திக்க மாட்டேன்னா, அப்போ என்ன பார்வையில் இந்த கட்சியில் இருக்க பெண்களை இவர் பார்க்கிறார் அப்படின்றதுக்கு இது தெளிவாகும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூமில் என்னென்ன நடந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயத்தோடவே அது சொல்கிறார். அது ஒரு ரெவல்யூஷன்
ப்ரொஃபஷனாகவே பண்ணிட்டு இருக்காராம் புரட்சி, அதை டிரான்ஸ்பரண்ட் ஆகாது. அப்போ இதுக்கு முன்னாடி மூடி போட்டு அந்த கதவு வச்சிருந்தவங்க தப்பு பண்ணாங்கன்றாரா? அப்போ அவரும் கொள்கைக்கும் முரணங்க அதிக அப்பாற்பட்டவர் தானே. அவரை கட்சி விட்டு தூக்குங்க. அவர் பேச அந்த ஆடியோ கேளுங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டோர் நான் பிஜேபி தலைவரானோடனே இந்த டோரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை கழட்டிட்டேன். இந்த மாதிரி முன்னாடி இப்படி இருந்தது. and a lot of things has happened inside this room. Okay. Inside that. Okay. Remove it. இப்போ இந்த டோர் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். திரும்பி எல்லாரும் can you see the தாமரை அவுட்? ஸோ ஆஃபீஸ்குள்ளே என்ட்ராகிற ஒரு தொண்டை தலைவனை பார்க்கலாம். இல்லை, நான் வரும்போது உங்களை பார்த்தேன். நான் ஒரு தொண்டை வந்து தலைவனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் இட். ஐ நெவர் அலோ எனி உமன் டு என்டர் அலோன். காயத்ரி ரத்ராம், குஷ்பு, ஹூவர் இஸ் கமிங். இந்த டோர் ஓப்பனாக இருக்கணும். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த பையன் வந்து உள்ளே நிற்கணும். டைம்ஸ் தேவ் செட் பர்சனலாக பேசணும்னா நான் சொன்னேன் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் டோர் ஓப்பனாக இருக்கும், நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. தேர் இஸ் சிசிடிவி ஆல்சோ எல்லா பக்கம் இருக்குது. நான் வந்து முதல்ல பண்ணது இந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். டோரில் பிக்சர் எடுத்துட்டு எப்போவுமே அந்த ப்ரௌன் டோரும் இந்த இது ஓப்பனாக இருந்ததுன்னா உள்ளே வரவே பார்த்துக்கலாம். ஓ, நம்ம தலைவர் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு this is something a small silent revolution I've done. I've conveyed a message to everybody coming inside. அடுத்தது மிக முக்கியம், வெண்பா கீதை என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. தெளிவாக ஒரு பையன் என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா என்னால் எப்படியும் மீண்டு வர முடியும். என் கூட இருக்க என் சேனலில் ஒர்க் பண்ணுற என் பார்ட்னராக இருக்கேன், அவங்கள இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. என் குடும்பத்துலேயும் பார்த்தாங்க, அவங்க குடும்பத்தில் பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு தான் நாங்கள் மன உளைச்சலில் இருக்கோம். அதில் நீங்கள் மெயினாக பண்ணுறது வந்து இவ தான் வந்து இவ ஐட்டம், அவன் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அண்ணாமலை தாங்க புரோக்கரு. சிஸ்டர், இந்த வீடியோ போட்டால் நீங்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாவீங்க, நீங்கள் எங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, பத்திரமா இருக்கணும். வீடியோ பார்த்துட்டு அண்ணாமலை சொன்னது. சிஸ்டர், இவங்க சொல்கிறாங்க நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? ரூத்லெஸ்லி நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசின ஆடியோ. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடியோலையும் இருக்கலாம், முதல் தடவை சந்திக்கும் போது ஆடியோ, ரெண்டாவது ஆடியோலையும் வந்து நான் உங்க கூட சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி தாங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். என் வேலையும் போச்சு, இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை இன்றைக்கி வந்து நடு ரோட்டில் நிற்கிது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாய் தான். முதல்ல இந்த வெண்பா கீதையை பற்றி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே அண்ணா. And that to protect you. Nothing இல்லை. Immediately I'll ruthlessly go after them. நீங்கள் கொஞ்சம் ஓகே, டோன்ட் கெட் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆஃப்டர் தட். அதனால அமைதியாக இருங்க. ஓகே ஏங்க பிரதர் நீங்கள் வாங்க சிஸ்டர். நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன் சிஸ்டர். எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்க பொன்னியின் செல்வன்? நீங்க தான் டைலாக்ஸ் எழுதுறீங்க. டைலாக்ஸ் இல்ல, சாங்ஸ் எழுதிருக்கேன். ஓ, எல்லா சாங்கும் எழுதுறீங்க. 6 மாசமா ஸ்ட்ரிங் அடிச்சேன். வெரி குட். 6 மாசமா ஸ்ட்ரிங் அடிச்சேன். உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு சிஸ்டர். நிறைய பேர் உங்களுக்கு பத்தி நல்லா சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ட்ரிங் பண்ணுவோம். பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு நீங்க வேற லெவல் போயிருக்கீங்க. நீங்க தான் ஒரு 6 months சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் பண்ணுவோம். மறந்து இல்லை. கட்சியில் சேர்ந்தால் எப்படி நடந்துக்கணும்னு அந்தாலும் எனக்கு வந்து ஒரு டீச்சிங் எடுத்தான். அதை வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களாம் முட்டாள்கள்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணால் இது கண்டிப்பாக வானதி அக்கா பார்ப்பாங்க, இன்னும் பல தலைவர் பார்ப்பாங்க, கேசவநாயகம் பார்ப்பாரு, எல்லாரும் பார்ப்பாங்க. இது முதல்ல பார்த்துருங்க. கேசவநாயகம் உங்கள் மேட்டர் ஒன்று சொல்கிறீங்க, அதை வரேன். பிஜேபி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் ஃபார் பொறுமையாக இருக்கணும். ஒரு சொல்லுக்கு எனக்கு முட்டாள்தனமாக பேசினா கூட அங்கே கம்முன்னு இருக்கணும். கேனாட் ரியாக்ட். பட் ஐ டோன்ட் நோ விச் மதர் ரவிச்சந்திரன் வில் டர்ன் அப் ஃபார் பிஜேபி. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் யூ கெட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட்ஸ் இமேஜின் யூ ஆர் மீடியா செல் இன்சார்ஜ்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய மெயின் டாஸ்க் இஸ் டு மேக் ஷுவர் தமிழ்நாடு மீடியா அவன் எழுதுவான். பட் இஃப் யூ கேன் ப்ரொஜெக்ட் மோடிஜி அஸ் அ டிஃப்ரெண்ட் கை இன் தமிழ்நாடு, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் வந்துடும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு எல்லாமே. யூ வில் மேக் என் நம்பர் ஆஃப் பீப்புள் டு டூ இட் அண்ட் தென் யூ வில் ரீபொசிஷன் மோடினா. நான் சொல்கிறேன், இங்கே பல பெண்கள் புகார்கள் தெரிவிக்கிறாங்க. இங்கே இருக்க முக்கியமான உங்களுக்கும் மேலே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது யார் கர்நாடகா பொறுப்பாளரான்னு கேட்குறாரு, பெங்களூர் பொறுப்பாளரா அப்படின்னு கேட்குறாரு. இவரே முந்தி வந்து கேட்டார். நான் அவரை சிடி ரவியே சொல்லவே இல்லை பெங்களூர் பொறுப்பாளர். இவரே முந்தி வந்து கேட்கும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றதை நீங்களே கேட்டு தெரிஞ்சிங்க. என்னை விட அந்த கட்சியில் வந்து இந்த பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக இருக்கிறது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆடியோ கேளுங்க. உங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கிய தலைவருக்கு உங்கள் வீக்னஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் கர்நாடகா தலைவருக்கு எங்கே இருக்குது? நீங்கள் ஆர்டர் போடுறாங்க. இவர் தான் சரி. அவருக்கு இருக்குது. அவரு இங்கிருந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு sitting in this chair, I have more information than this. இது நீங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்கீங்க. இதை விட என்ன டேமேஜிங்காக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் நம்ம உள்ளதான் வாங்கிக்க முடியும். முதல்ல சொல்லலாம், வாங்கி காட்டி பேச முடியும். முதல்ல சொல்லலாம் வாங்கி
ஒரு கட்டத்தில் கேசவ விநாயகத்தோட நான் வந்து மேலே அமித்ஷா என்கிட்ட எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு ஃபார் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த ஆடியோ கேளுங்க. இதுக்கு அடுத்த ஆடியோ ஒன்று போடுவோம். இது தொடர்ந்த ஆடியோ. அது என்னன்னா வந்து இந்த வீடியோ போட்டு முடிச்சோடனே அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. அவங்க மாடியில் வச்சு வந்து ஒரு திராபம் ஒன்று பண்ணார். அது இன்னும் பெரிய திராபம். இந்த அறிக்கையே செத்து போயிடும். இதுக்கு ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டெல்லாம் ஓடி போயிடுவான். அதுக்கு முன்னாடி கேசவ விநாயகம் வந்து எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேசவ விநாயகம் தான் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. 2 ஆடியோவும் கேளுங்க. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், எனக்கு தமிழ்நாட்டில் யாரும் ஆர்டர் போட முடியாது. அது காட் வெரி பிளான் செக் ஃப்ரம் அமித்ஷாஜி. அதாவது நான் பிரசிடென்ட்டாக இருக்க வரைக்கும் அதனால் நீங்கள் எதுக்கு ஒரி பண்ண மாட்டோம். ஐ மேக் மை ஓன் டெசிஷன், ஐ கன்வே. ஏன்னா வந்து அமித்ஷாஜி 37 வயசில் நீ ஆக்கும்பொழுது நான் கேட்டேன், எதுக்காக நீ ஆக்குனீங்க, என் ரோல் என்ன, நான் செய்யணும். 3 கேள்வி. நீங்கள் சொல்லாமல் போய் நான் வந்து டிஸ்ரப்டரா, அடிச்சாடணுமா, நின்று ஆடணுமா, சேஃப் ஆடணுமான்னு சொன்னால் தான் நான் கேம் ஆட முடியும். யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன் அதில் பதிவாயிருக்கும். ஃபஸ்ட் அறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். 2வது அறிக்கையில் பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் வந்திருக்கும். இதை நோண்டி இந்த அறிக்கையை வந்து புலாங்குதம் அடைஞ்ச ரைட்டப் எழுதுகிற, இன்னும் சொல்லப்போனால் மயிலாப்பூர் அந்த ராகவன் ஆட்கள் யாருமே வந்து இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நேரில் சந்திக்க போகும்போது, சார் நான் பத்திரிகையாளர், என்னையா யூடியூபர்னு போட்டின்னு கேட்டும்போது, பிரதர் இந்த அறிக்கையை நான் தயார் பண்ணதில்லை பிரதர், கீழே பொறுப்பே இருக்காதுன்னு நீங்கள் போட்டிங்களே சார், என்ன நியாயம் இது, நீங்கள் சொல்லி தானே நாங்கள் போட்டோம், அதுக்கும் நான் தயார் பண்ணல பிரதர், நான் இங்கிலீஷில் தான் தயார் பண்ணேன், இந்த அறிக்கை தயார் பண்ணுறது ஒரு டீம் இருக்குது, நான் அவரை கையெழுத்து தான் போட்டேன்னு ஒரு கேவலமான ஒரு பதிலை சொல்லுகிறார் திரு அண்ணாமலை. போனே வருவீங்க, ஏப்பா யாருன்னா அறிக்கை பண்ணிவிடுவோம், படிக்கூட மாட்டியா, உனக்கு தமிழ் படிக்க தெரியாதா, ப்ரௌட் கர்நாடகாவில் உனக்கு வந்து கன்னடிகா மட்டும் தான் தெரியுமா, ஏன் இதில் என்ன எழுதிருக்குன்னு தெரியாதா, தெளிவாக கூட இருந்து ஒரு மீடியா கோஆர்டினேட்டர் மாதிரி எல்லா வீடியோ எங்களை போட வச்சுட்டு அவரை ராஜினாமா பண்ணி அமுச்சு விட்டு என்னையும் இதில் சிக்க வச்சுட்டு நாளைக்கு கொலைப்படி போகிற அளவுக்கு நீ போயிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை நீ இந்த ஆடியோ நீங்கள் கேளுங்க. அவனுக்கும் இந்த அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லையா. எனக்கு என்னன்னா அறிக்கை வந்து நான் ஃபுல்லாக படித்தேன். யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன் போட்டு தான் எனக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா நான் பத்திரிகை சாருக்கு தெரியும், முதல்ல ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது நான் கட்சியில் ஜாயின் பண்ணும்போது பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் தான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மேபி யூடியூபர்ன்றது தான் எனக்கு ஒரு அந்த வார்த்தை. எனக்கு மற்றபடி அறிக்கை வாய்ஸ் வந்து கிளியராக இருந்தது. நீங்கள் ஆஃபீஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அறிக்கை ஆஃபீஸில் இன்ஃபேக்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் நான் டைப் படிச்சேன். என் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலான்னு தெரியல. நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் போகிறது வேணால் சேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அறிக்கை விட போகிறோம். இந்த மாதிரி வந்து ரவிச்சந்திரன் அவர்களும் வெண்பா அவர்களும் நாங்கள் இன்வைட் பண்ணி பேசணும். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசினாங்க. அதில் வந்து கட்சி சார்பாக வந்து எங்களுக்கு எந்த வன்மம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து முறைப்படி கேட்கறதுக்காக கேட்குறோம். எந்த வன்மமும் கிடையாது. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து ரேண்டமாக நம்மளுடைய இந்த பத்திரிகையாளர் துறை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. நான் ஆஃபீஸில் இங்கே இருக்கு, அது சைன் ஆகி போயிருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். பெரிய விஷயம். 2 சீனியர் தலைவர்கள் கூட கூப்பிட்டு சொன்னாங்க, கடைசி பேரை நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. நான் சொல்லல, இங்கிலீஷில் நான் போட்டேன், தமிழில் ஒரு அம்மா வந்து பதவி போய் இல்லை நாங்கள் சேவ் பண்ணி கொடுக்குறோம். டோன்ட் வரி, டுமாரோ மார்னிங் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். பட் எங்களுடைய நோக்கம் உங்கள் கோஆப்ரேஷன் இதில் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்மையாலுமே இதில் வந்து ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு இனிமேல் சென்சேஷனலைஸ் பண்ணுறதை விட இட் இஸ் பெட்டர் டு டர்ன் ஓவர் தி எவிடன்ஸ். இவன் பேரம் பேச போயிருப்பான் தெரியுமா, ஏண்டா சிங்கம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. நான் மறுபடியும் இப்படி தாண்டா காட்டுவேன், நீங்கள் இப்படி தாண்டா பண்ணுறீங்க, உங்களால் ஓட்டம் கிடையாது, இப்படியே உட்காந்து குசும் பேசிட்டு சுற்றுறதுன்னு ஒரு குரூப்பு, அது ராகவனத்தோடனால நீங்கள் பொங்கி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டா. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பிடிங்க. அதில் அந்த சிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேரம் பேசலை அப்படின்னு நீங்கள் வந்து புலாங்கிதம் அடிறீங்களே, அவர் பேரம் பேசுறது மட்டுமே ஒரு தனி கதை. எனக்கு மீடியாவில் மாநில தலைவர், கட்சியிலே இல்லாத வெண்பாவுக்கு, எனக்கு கட்சியில் இருக்காங்க எனக்கும் தெரியாது, அவங்க வந்து சும்மா அடிச்சு விட்றாங்க நான் கட்சியில் இருக்கேன்னு. தமிழ் வளர்ச்சி குழு தலைவர் இவர் பேரம் பேசுகிறார், இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், போட்டுருங்கன்னாரு, அப்புறம் போட வேணான்னாரு, பேரம் பேசினார், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் ரெக்கார்ட் இருக்குன்னு இல்லை போட்டுருங்கன்னாரு. 3 டைமென்ஷனாக ஒரு ஆள் மூட் ஸ்விங்ஸில் மாறுறான். அவனால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியல. இவன் தான் சிங்கமா, அவன் என்ன பேசினான்னு பாருங்கள், பேரம் என்னென்ன பேசியிருக்கான்னு பாருங்கள். You would have done something which nobody in Tamil Nadu would have done. அது ஒரு சேலஞ்ச். சொல்லப்படுங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னங்க அது, நீங்கள் மாவட்டத்தில் ஆனீங்கன்னா உங்கள் கீழே 10 பேர் இருப்பான், பொதுச் செயலாளர்கள் 3 பேர், துணைத் தலைவர்கள் 3 பேர். அவனை தாண்டி 2026 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நீங்கள் நிற்பீங்க. சொல்கிறது கேளுங்க. அப்போ இப்போ உங்களுக்கு கட்சியில் பொறுப்பு வேணும். அந்த பொறுப்புங்கிறது சிக்னிஃபிகண்ட் பொறுப்பாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். டுமாரோ மார்னிங் நத்திங் வில் ஹேப்பன் ஃபார் யூ. இட்ஸ் அ 5-year ப்ராஜெக்ட். சொல்கிறது புரியுதாங்க பிரதர்? இட்ஸ் அ 5-year ப்ராஜெக்ட். இப்போ அப்படின்னா ஸ்டேட் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுக்குறேன். நோன் வரி, ஐ வில் கிவ் யூ சம் ஸ்டேட் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. I'm trying to create a new cell called இலக்கிய பிரிவுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் தமிழ் வளர்ச்சி பிரிவை வந்து 2ஆக பிரித்து தமிழ் வளர்ச்சி அந்த இலக்கிய பிரிவுன்னு 2ஆக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு பேஜ் நோட் கொடுங்க. ஸோ ஒன் திங் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் கெரியருக்கு, உங்கள் பர்சனாலிட்டிக்கு நான் என்ன பண்ணணும், உங்கள் பிரதரா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன். ஓகேவா? இதோட நான் கேட்க முடியாது. யூ வாண்ட் மீ டு டூ த இன்டர்வியூ, I'll do. You want me to take it up to Delhi, I'll take it up. The media. பிரசாத்தோட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிரசாத் ரெசிக்னேஷன் டேபிளில் இருக்குது. எப்போ ரிமூவ் பண்ணிட்டேன்?
ஓகே. என்னை பற்றி போய் தமிழிசை மேடம் தப்பாக சொல்லி கீழே வந்து கால் உடஞ்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. யூ காட் 3 broken bones. உங்களை பற்றி போய் அங்கே போட்டு விடுவேன். தமிழிசை மேடம் நான் கூப்பிட்டு மேடம் ஈஸியாக பொறுக்கினேன். அது ஃப்ரீயாக விடுங்க. ஐ ஹவ் டேக்கன் த ரெசிக்னேஷன் ஆஃப் ஏஎன்எஸ் பிரசாத் லாங் டைம் பேக். பட் ஒரே விஷயம், பாலிடிக்ஸ் நீங்கள் சர்வே ஆகணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏஎன்எஸ் பிரசாத்னு ஒரு மீடியா பொறுக்கியிருக்கான். அவன் வேல் யாத்திரையில் பண்ண கச்சடாவை கடைசியாக நான் போட்டிருக்கேன். ஒரு பெண் பேசின ஒரு ஆடியோ கடைசியாக வரும், அதை பாருங்கள். அந்த ஏஎன்எஸ் பிரசாத்தை வந்து இவரை பற்றி தமிழிசை கிட்ட போட்டு கொடுத்தாரான். அவர் கை கால் வந்து உடஞ்சிடுச்சா, அவருக்கு தெய்வ அருள் இருக்கான். யார் நம்ம சாட்சாத் அண்ணாமலைக்கு. அதை சொல்லிவிட்டு இப்போ கூட வந்து புதுசாக ஒரு மீடியாவில் நான் அது வந்து எதுக்குன்னா என்ன பயமுறுத்துறதுக்கு. என்ன எதனா பண்ணேன்னா உன் கை கால் உடஞ்சிடனே நீ பிடுங்கிறத பிடிங்கோ, நான் இதே மெட்ராஸில் பிறந்து வந்தோம், நீ கேட்டதை கேட்டு நானும் கேட்டதை கேட்டுறேன். அடுத்தது இப்போ புதுசாக வந்து மீடியாவில் வந்து எனக்கு வந்து இப்போ தலைவராக ரங்கநாயக்குலுன்னு ஒரு ஆளை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். இந்த ரங்கநாயக்குலு இங்கே அண்ணாமலை கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் போய் வெண்பா கிட்ட நம்பர் வாங்குறான் லாபியில். அதுவும் ரெக்கார்டாக இருக்குது. அந்த ஆடியோ வரும் பாருங்கள். இவர் அந்த கை கால் உடச்ச ஆடியோ வரும் பாருங்கள். கை கால் உடஞ்சிடுச்சு அவனுக்கு அப்படின்னு இவர் வந்து எங்களை பயமுறுத்துறாராம். ஏஎன்எஸ் பிரசாதை தூக்கிட்டேன். கட்சி விட்டுல வீடியோ அடிப்படை உறுப்பினர் இஸ் நோபடி. வீடியோ வெங்கா தான் ஹெட். அப்படிங்களா? வெங்கா தான் ஹெட். இப்போ டெம்பரரி ஹெட் அப்புறம் ஹிஸ்ட்ரி தானே. அவங்க தான் தோண்ட போயிட்டு இருக்காரு பிரசாத். வேறு லெவல். பட் எனக்கு எங்களோட ஒரு ஆண்டவன் அருள் என்னங்கிறத ஐ ஷிஃப்டட் him டுடே. நெக்ஸ்ட் டே ஹி ஸ்போக் பேட் அகேன்ஸ்ட் மீ டு 10-12 லீடர்ஸ். அதுக்கு அடுத்த நாள் முக்கியம் வச்சுக்கிட்டார். அவரே உடச்சிக்கிட்டார். கீழே வச்சுட்டார். நான் போய் பொக்கேலாம் கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டேன். நேற்று ஒரு மாநில நிர்வாகி வந்து என்கிட்ட சொன்னார், என்னப்பா உனக்கும் அண்ணாமலைக்கும் சண்டையாமே, அந்த சண்டையில் தான் நீ போட்டு விட்டியாமே இந்த வீடியோக்கள்லாம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக தினமலர்லேருந்து நான் பேட்டி எடுக்க போனேன். என் ஸ்டைல் ஆஃப் கொஸ்டினை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1-on-1 மாதிரியான ஒரு பேட்டி. நான் எல்லாம் கூட ஒரு அங்கே ஸ்க்ரீனில் இருப்பார், இங்கே வந்து கேட்குற மாதிரியான ஒரு பேட்டியாக தான் எடுத்தேன். ஆனால் நல்லா இருந்தது. ஒரு 1-on-1 மாதிரியான ஒரு லிபரல் கிடைக்கும். யங்ஸ்டர் தானே, இவங்ககிட்ட எல்லாத்தையும் நம்ம வந்து மடை கேட்கலான்னு சொல்லி கேட்கும்போது எழுந்து சண்டை போட ஆரம்பிச்சு, நீ இனிமேல் உள்ளே வரக்கூடாது, வெளில போ, இந்த கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன திட்டி இப்போ தினமலர் வந்து உன்னால் வந்து பிராண்டே கிட போகுது, நீ வந்து இந்த கிடுக்கு பிடிக்கல என்கிட்ட கேட்குற வச்சுக்க என்னென்னவோ சொல்லி நானும் பதிலுக்கு நீ எனக்கு ஜோசியம் பார்க்காத, நீ முதல்ல உன் சீட்டை கற்று, ஏன்னா என்கிட்ட எல்லா ரெக்கார்டையும் உங்களை பற்றி இருந்துட்டு வச்சுட்டு தான் நான் போனேன். ஓட்டி அப்பயே எனக்கு தோணுச்சு எல்லாத்தையும் போட்டலாமா, வேண்டாம் இது பஞ்சாயத்து பண்ணி இது வந்து கமிட்டி எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் தான் எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சவொடனே ஒரு 5 நிமிஷம் நான் போய் பார்த்து கூட வந்து இந்த வெண்பாயம் கூட்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை காட்டுறோம். அது நீங்கள் இப்போ அதில் வந்து அவர் சொல்கிறது வந்து என்னென்னா வந்து வெளியில் என்ன பேசினார் திட்டிகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு கரண் தப்பார் மாதிரி பிரதர் இந்த வீடியோ பார்த்த உடனே என்கிட்ட பேரம் பேசும்போது என்ன நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் யாருமே இங்கே வந்து கிடையாது, இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள், மாற்றி இவனை விட்டிங்கன்னு வச்சிங்களேன் பாஜக சுத்தமாக கண்டமாயிடுங்க. ஏற்கனவே அது கண்டமாக தான் இருக்குது. இவன் டோட்டலாக கண்டம் பண்ணுறான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்களாவது ஓரளவுக்கு ஒரு தன்மை இருக்கும் தலைவர்னு சொல்லி இவன் சின்ன பிள்ளை ஆட்டெல்லாம் அங்கே வச்சு ஆடிட்டு இருக்கான். இங்கே ஒன்று பேச்சு அங்கே ஒன்று பேச்சு வீடியோ காமிச்ச உடனே இன்னும் சொல்லப்போனால் வந்து தினமலர் வந்து உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. கோபால்ஜியும் ஆதி மூலமும் என்கிட்ட சொன்னாங்க இங்கே வந்து நிறைய பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது அப்படின்னு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணாமலை நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க முடியாதுன்னு வந்துட்டேன். இங்கே நடக்கிறது என்னை விட அதிகமாக தெரியுது. கொள்கை முரணாக பேசியது அவர் தான் உள்ள ஒன்று நடக்கிறது தெரிஞ்சால் சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கினவர் எதிர்த்து கேள்வி கேட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆக்ஷனே நடக்காமல் வேடிக்கை பார்க்குறது சிங்கம் கிடையாது, அதுக்கு பேர் வேறு. அவனுங்க பண்ணுறானுங்க இங்கே இருக்க சில பொறுக்கிங்க. அந்த பொறுக்கிகள் பண்ணுறதை காதாலையும் கண்ணாலையும் பார்த்து சுகம் காண்பவன் நீன்னு தான் நான் சொல்லுவேன். நீயே சொல்கிற அந்த ஆடியோவில் நீயே சொல்கிற அங்கே தினமலரில் என்ன நடந்ததுன்னு. தினமலர் ஒன்லி யூ வில் சர்வை பிரதர் பிஜேபி பிகாஸ் யூ ஆர் டூ இன்டர்லிங்க் வித் ஈச். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தினமலரில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெவர் மேக் எனி திங் சென்சேஷனல் அன்லைக் அதர் சேனல்ஸ். இங்கே அது ஓடவே ஓடாது. தினமலர் கல்ச்சருக்கு அது ஓடவே. உங்களுக்கு டெம்பரரியாக 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் இருப்பீங்க. அது கூட ஏன்னா உங்களோட அம்பிஷனுக்கு வந்து இப்படி தினமலர் ஸ்டில் அ ஸ்மால் பிளேஸ் ஃபார் யூ டு சர்வ். அது என்னோட ஃபீலிங் அது இல்லைங்களா. இவருக்கெல்லாம் ப்ராப்ளி யூ ஸ்டார்ட் டிவி சேனல் ஆஃப் யூ ஓன் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், பாலிடிக்ஸ் நீங்கள் சர்வே ஆகணும்னா நம்பர் 1 ரூல் இன் பிஜேபி. ஏன்னா உங்களுக்கு முருகன்ஜி சொல்லியிருக்கணும், நீங்கள் கட்சியில் சார் இருக்கணும். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கேன். நம்பர் 1 ரூல், you are not bigger than the party at any point of time. But though you might have opportunities where you are more intelligent, the person who is above you might be a stupid fellow. ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், but still you'll be a boss. But BJP you got to wait for your turn. அது ஒரு ஜேர்னலிஸ்ட் மதன் ரவிச்சந்திரனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் யுவர் ஹோல் நேச்சர் ஆஃப் நான் சொல்கிறது மட்டும் 5 minutes கேட்டுட்டு நீங்கள் பேச நான் கேட்குறேன். The whole nature of Madan Ravichandran's journalism is an aggressive, putting people on the back foot. That is your journalistic style. அப்படி தான் இருப்பாங்க. CNN அப்படி தான் இருக்கான். பேக் ஃபுட்டில் போட்டு அவனை கேள்வியால் அடிச்சு பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு தப்பை கொண்டு வந்து கரண்ட் தப்பா ஸ்டைலில் தான் உங்கள் ஜேர்னல். தட் இஸ் யுவர் கரண்ட் தப்பா. இது ஒன்று.
இது வந்து பொலிட்டிக்கலாக சூட் ஆகாது. பொலிட்டிக்கலாக எது சூட் ஆகும்னா தினமலர் கேள்வி. தினமலர் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா சொல்கிறது கேள்வி. என் வீட்டுக்கு எங்கள்கிட்ட இங்கே வந்து கேமரா செட் பண்ணிடுவாங்க கோயம்புத்தூரில். ஃபோனில் வந்து கேள்வி சொல்லுவாங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன், அதான் வீடியோவாக பப்ளிஷ் ஆகும். அல்லது தினமலர் ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி, நான் கேள்வியில் ஃபஸ்ட்லாம் கேட்க மாட்டேன், என்னென்ன கேள்வின்னு பின்னாடி வந்து உங்களை மாதிரி படிப்பார், நான் வந்து அப்படியே பதில் சொல்லிகிட்டே இருப்பேன், அது தினமலர் போயிடும். ஸோ எக்ஸாக்ட்லி தினமலர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் பிஜேபியில் சூட் ஆகும். ஏன்னா மொமெண்ட் இதெல்லாம் விட கடைசியாக ஒரு பிட்டு போட்டாங்க, அதில் நம்பி தாங்க அடுத்த நாள் நான் வந்து சில்லறையெல்லாம் வந்து ஸோ என்ன சொல்கிறது, இவன் உண்மையிலே பெரிய ஆள் நான் நினச்ச ஒரு தருணம் அது. பிரதர் போட்டுருங்க பிரதர், எனக்கும் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்குது, நான் ஒன்று எனக்கும் இருக்குண்ணே. இப்படி இருந்தவன் இன்றைக்கி அதில் பேசியிருக்கேன். இப்போ எங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து அழுகுறாங்க கதறி. இவன் என்னென்ன டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான், பெங்களூரில் ஒரு டீமை வச்சு என்னென்ன பண்ணிகிட்ருக்கான், அவங்களோட ஃபேஸ் பிளரான ஃபேஸை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதிலும் வேறு ஃபேஸ் கட்சி நிர்வாகியோட ஃபேஸை மாஃப் பண்ணுறான், என்னென்ன வேலையை பண்ணுறான். இவன் சொன்னது என்ன தெரியுமா, உண்மையிலே அந்த பொண்ணுக்கு உன் பொண்ணுக்கு பிரச்சனை வந்தால் கூட நான் தான் வரணும், நீ அங்கேயும் வந்து கரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு அப்பனாக தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆடியோ வருது பாருங்கள். இப்படிதான் க்ளீனப் ஆகணும்னா க்ளீனப் ஆகும். நீங்கள் தனியாக என்ன பில் அடிச்சிங்க இல்லைங்க, நீங்கள் தனியாக ஃபஸ்ட் நீங்கள் கிளம்பிடுங்க. ஒரு 5 minutes கழிச்சு உங்களுக்கு கிளம்பிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் வெளியே போகிறீங்கல்ல, நீங்கள் போனதுக்கப்புறம் 5 minutes கழிச்சு அப்படிங்களா, நான் கொண்டுமா இந்த ஹெவி ஹார்ட் சார் உங்கள் நல்ல மனசுக்கு பெருசாக வரணும். நல்லது நடந்தால் சரி. நாங்கள்லாம் ஹார்ட் ஃபியரிங், எனக்குலாம் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு வயசு குழந்தை. ரியலி சரி, இப்படி ஒரு பொலிட்டிஷன் என்ன கஷ்டம் தான். ரெண்டாவது தடவை அவனை பார்க்க போகணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி நைட்டு வீடியோலாம் எடிட் பண்ண நைட்டு அந்த ஃபுல் ஆடியோ கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா, இப்படி ஒருத்தன் நம்ம ஒரு அண்ணன் நம்மளை தாங்குவானா, நீ வீடியோவை போடு, இந்த ஸ்டிங்கு பண்ணால். அதுவும் இப்போ ஒரு கமிட்டி, மலர்கொடி கமிட்டின்றார் இல்லையா, அது அவரோட ஐடியா இல்லை. மென்பா கீதன்கிட்ட கேட்குறாரு, இது என்ன மேடம் பண்ணலாம், அவங்க சொல்கிறாங்க கமிட்டி அமைக்கலாண்ணா அப்படின்றாங்க. சிஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிஸ்டர், ஃபேஸ் எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க, இது ஒரு வாரம் அப்படி தான் போகும், நிறைய கலைகள் விழ வேண்டியது இருக்குது, நான் ஹார்ட் இந்த முடிவு எடுக்கிறேன், இந்த 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 ஸ்டிங்கில் இருக்க ஆட்கள்லாம் நான் வந்து தூக்கிட்டா இப்போ கட்சி கொஞ்சம் சரியாயிடும்ல, இவ்வளோ விஷயங்களை கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் அந்த வீடியோவை பார்த்த சில விஷயங்களை அவன் பகிர்றான், அந்த குட்டி ஸ்க்ரீனு அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அந்த வீடியோவை பற்றி பகிர்றான். இன்னும் சொல்லப்போனால் முதல் நாள் நாங்கள் பார்க்கும்போதும் சொன்னான், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களாம் இந்த கட்சி லேபிள் வச்சுருந்தானே இந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் வலியுறுத்திருக்கான். அந்த ஆடியோவும் இதில் வரும். இது முதல் நாள் பார்க்கும்போது. ரெண்டாவது நாள் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, மறக்கவே முடியாது இந்த ஆடியோ. என்னால் வந்து ஒரு ஆடியோ கோர்வையாக பேச முடியல. இவன் பண்ண அந்த இவனை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிகள் மொத்தமாக அடிச்சிருவாங்க அந்த கட்சி அடிக்கிறாங்களோ இல்லைங்க, இவனை மாதிரி ஒரு மனுஷன் வாழவே கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வாழவே கூடாதுன்னா இந்த மாதிரி கட்சிக்குள்ளே வாழக்கூடாது. ஏன்னா இதில் எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும், எத்தனை பெண்களோட வாழ்க்கை இதில் கேள்விக்குறியாகும். விளையாட்டாக எடுத்து போடுன்றான். 4 செவத்துக்குள்ளே நான் வந்து இதை பேசி இதை கமிட்டி வச்சு ஸ்ட்ரிக்டாக முடிங்கன்னு சொல்கிறேன். அப்போ அது கேட்கல, மெயினாக வரேன் இறுதியாக. ஏன்னா அது சொல்ல முடியாது, எனக்கும் பெண்கள்லாம் இருக்கேன். சாமி சிலையான் நின்று சொன்னானுங்க எதிர்க்க ஃபுல்லாக அந்த இப்போ ஆஞ்சநேயர் எல்லாம் சாமியாக அவன் வச்சுருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், நானும் பெண் குழந்தைலாம் வச்சுருக்கேன் பிரதர், போட்டு விட்ருங்கன்ற மாதிரி போட்டு விட்ருங்க நானும் அப்படின்னு வந்து எழுந்து அதை சொல்கிறான். நானும் வந்து எனக்கும் பெண் குழந்தை இருக்குண்ணா. இப்படி பேசி வழி அமைச்ச ஒருத்தன் 12 மணி நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை விடுறானா, இவனெல்லாம் நம்பி நீங்கள் எதில் இறங்குவீங்க? நீங்கள் முதல்ல அந்த ஆடியோ கேளுங்க, அந்த இறுதியாகன்ற அந்த ஆடியோ கேளுங்க. நடுவில் சில ஆடியோ சொன்னால் அதையும் கேரக்டர் நீங்கள் போடுறீங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், டேக்கிங் அவுட் அதை பார்ட்டி, இது ஒன்று. பட் இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டீங்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு உமனை வந்து சேஃபாக அந்த ஒர்க் பிளேஸில் வச்சுருக்கணும், ஒரு பிஜேபி சேஃபாக ஒரு தனியாக ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கமிட்டியில் அதில் நீங்கள் தலைவராக இருக்கணும், 3-4 லேடிஸ் அதில் போட்டு இந்த மாதிரி தன்னார்வலாம். அதே நீங்கள் சொல்கிறது விசாக கமிட்டி மாதிரி கிட்டத்தட்ட ஐடி கம்பெனியில் இப்போ எங்களால் வந்து பேச முடியலண்ணே. பேச எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இந்த மாதிரி கமிட்டி இல்லையா நம்ம பண்ணலாம், அது வேறு என்ன சீக்கிரட்டாக வேறு பேரில் கூட வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கமிட்டி செட் பண்ணணும், கீப் த உமன் சேஃப். அடுத்து இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை மையமாக வச்சு நான் க்ளீனப்புக்கு போயிடணும். இந்த க்ளீனப்னால் நீங்கள் சொல்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டணும். இது கரெக்ட். பட் இது உங்கள் பேர் வந்துருமா? வரும், என்ன பண்ணுறது, என் சேனலில் தான் வரும். முதல் டேட் அப்படியா? பார்த்துக்கலாம், பண்ணிடலாம். அப்படி லீக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில். இல்லை, ஃப்ரண்ட்டு எண்டு எப்படி போகணும், என்ன ஸ்ட்ரிங்கு, எத்தனை நாள் ஆச்சு, டேட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லையா, நம்ம அப்படியே போட்டோன்னா காப்பி டேவாக க்ளைம் பண்ணலாம். ஞாயிற்று மாதிரி போட்டான் அப்படின்னு ஃபுல்லாக ஸ்ட்ரிங் ப்ராப்பராக. நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாக இங்கே புகாருக்குன்னு ஒரு துறை போடுவானுவா, போட்டு என்ன பண்ணுவீங்க? வரட்டும். How many of them will give video? How many of them will give audio? நம்ம 3 பேரும் உட்காந்து பேசுவோம், அவங்கள்ட்ட 3 பேரும் உட்காந்து பேசுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறேன், கட்சிக்கு வேலை செய்ய மாட்டேன், என்ன இதே வேலையை மாதிரி நான் பூனைக்கு ஒருத்தர் மணிக்கட்டி ஆகும். ஒருத்தருக்கு இந்த மாதிரி சரி, உண்மை இப்போ நான் நாளைக்கு காலையில் அவர் கொடுத்த வீடியோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கூப்பிடுங்க, யாராவது வீடியோ எடுத்து போட்டு
அதனால் கால் நீங்கள் தான் சொல்லணும். ஹவு யூ வாண்ட் டு டூ இட், ஐம் ஓகே வித் எனிதிங். ஏன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் நான் கட்சியிலேருந்து நீக்கணும். இன்னும் அபவுட் மேட்டர் ஆஃப் 1-2 hours. ஸ்டில் அவுட் ஆஃப் ஆக்ட். நீங்கள் பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு தலைவலி பெருசு. நான் 4 பேர்த்த போய் காமிச்சு, 4 பேர்த்த போய் சொல்லி அவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் நான் ஒரு மாதமாக 2 பேர்த்து நீக்கி 6 months க்ளியர் பண்ணணும். யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மை பாயிண்ட். கட்சி தலைவரை பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரிங் அடிக்கலாமான்னு ஒரு குரூப் கேட்டுட்ருக்கீங்களா? ஸ்ட்ரிங் அடிக்கலாமா, அதுவும் சிங்கம் கிட்ட நீங்கள் போய் பண்ணலாமான்னு கேட்குறீங்கல்ல. உள்ளே போய் இந்த ஆடியோ கண்டி நான் இல்லைன்னா நாளைக்கு என்கிட்ட பேசின பெண்களை இவன் இன்டெரக்டாக அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகளை வச்சு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். யாருக்குன்னா எதனா ஆயிருந்ததுன்னா மொத்த பொறுப்பையும் என் தலைமையில் கட்டுவான். இந்த வீடியோ போட சொன்னது யார்? அவன். பப்ளிஷர் மட்டும்தான் நான். இன்ஸ்ட்ரக்டர் அவன். ஏன் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிறான்? அந்த கட்சியில் நான் அப்போது உறுப்பினர், அவன் தலைவர். அந்த ஆள் சொன்னால் நான் போட்டேன். ஏன்னா ஒரு தலைவர்கிட்ட கொண்டு போகிறோம், அவர் கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ரீசன் வச்சுருக்காரு. மேபி அவர் என்கிட்ட சொன்னார் இல்லையா, இதை வந்து நீங்கள் உடனே போட்டால் உடனே பிடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோ கூட இருக்கும். அது அந்த ஆடியோ நான் இப்போ போட சொல்கிறேன். உடனே பிடிங்கி தள்ளிடலாம், இது வந்து அப்படியே எடுத்து தள்ளுறது பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இவர் ஒரு இளம் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்பி நான் இறங்கினேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஏன்னு, இப்போ என்ன அவன் க்ரியேட் பண்ணான் அந்த அறிக்கை மூலியமாக? நான் வந்து ஏதோ ஒரு ஹனி ட்ராப் பண்ணி இந்த கட்சியில் வந்து பெரிய பதவி வாங்கி, உங்கள் கட்சியில் பதவி வாங்கி இந்த பதவியில் இருக்கெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது வாந்தி தாண்டா வருது. உங்கள் கட்சியில் பதவி வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அதுதான் அந்த ஆள் பேரம் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம். அவன் எப்படி பேரம் பேசுகிறான், என்ன ஸ்டைல்னு. அவன் உஷாராக பேக்கெட்டை பார்த்துட்டு ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே மாற்றினான். ஸோ இதையும் கேளுங்க. ஏன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் கப்பு சுப்புன்னு சப்த நாடி அடங்கியிருக்கும். அமைதியாக இருப்பாங்க 1 வருஷம். மதன் ரவிச்சந்திரா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அண்ணாமலையாக பதில் சொல்லணும். இப்போ இங்கே உள்ள அங்கே தினமலராக கேள்வி கேட்குறீங்க, மாநில தலைவராக பதில் சொல்கிறாங்களா? சேனல் ரன் பண்ணி எவ்வளோ செலவாச்சு மாதத்துக்கு? இது மதன் டைரியில் ரன் பண்ணி எவ்வளோ செலவாச்சு? 3 லட்ச ரூபா ஆகும். நல்ல சூப்பராக வேணுட்ஸ் மாதிரி பண்ணலாம். நார்மலாக பண்ணால் கூட 1.5 லட்ச ரூபா ஆகும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து உட்காந்த இடத்துல யார்கிட்ட வந்து வீடியோ சோர்ஸ் எடுத்து போட மாட்டேன். என் ஸ்டைல் எப்படின்னா ஒரு இடத்துக்கு போவேன், அந்த இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறீங்களா? அது பண்ணியோ அதுதானே இல்லை எனக்கு தெரியல. இல்லை என்னோட எய்ம் வந்து மீடியா கொஞ்சம் ஐ திங்க் we have to rebuild your profile a bit. நான் சொல்கிறதுங்க ஒரு ஹைப்பை கொஞ்சம் we have to rebuild that hype. It's very important. இதில் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு புரோக்கர் ஏன்னா மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிதானமான ஒரு பேச்சே இல்லாமல் இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு பேசிட்டு கடைசியில் ஒரு அறிக்கை, அப்புறம் அந்த அறிக்கைக்கு ஒரு மறுப்பு, இந்த மாதிரி மாறி பேசிட்டு கடைசியில் இப்போ கட்சியை விட்டே தூக்கியாச்சு. அதுவும் இன்னும் சொல்ல போனால் கட்சியில் ஆக்டிவே இல்லாத ஒரு மெம்பர். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லாதப்போ எனக்கு பேரம் வரைக்கும் பேசுனீங்க. ஸோ கட்சியில் உள்ள பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் இதில் காரணம் அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா இது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்போ இல்லை வீடியோவை போடுங்க அப்படின்னு சொன்னது அண்ணாமலை தான். அதுக்கான மொத்த ஆடியோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே உள்ள ஆடியோ ஆதாரங்கள் அத்தனையுமே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அதுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி சப்டைட்டில் போட்டு மேலே தலைமை வரைக்கும் அனுப்ப எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் ஏன் போட்டிருக்கேன், இங்கே குஷ்புவும் இல்லை காயத்ரி ரகுராமா வந்தால் கூட டோரை நான் ஓப்பன் பண்ணி வச்சு கூட ஒரு ஆளை நிறுத்தி வச்சுருப்பேன் அப்படின்றாங்க. அப்போது ஆக்ட்ரஸை அண்ணாமலை பார்க்கக்கூடிய பார்வை என்ன? ஒரு ஆக்ட்ரஸ்னு ஒருத்தங்க வந்து ஒருத்தரை மீட் பண்ண வந்தாலே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கிறாரா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகும்போது ஒரு தலைவராக என்ன செய்யணும்? நான் கூட நிற்கிறேன், பார்ப்போம் இது என்ன விஷயம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஐ டோன்ட் ஹாவ் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷனா ஒரு விஷயத்தை பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா அதை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்லை என்கிட்ட கரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைப்பாங்களா? ஏன்னா இதே புகாரை நான் மதன் கிட்ட கொண்டுட்டு போகும்போது மதன் வந்து இதை ஃபேஸ் பண்ணலாம், இது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ஆமாம் இவங்களெல்லாம் ஐடென்டிஃபிகேட் பண்ணி இங்கேருந்து களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் செஞ்ச விஷயம்தான் இந்த ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன். ஸோ மதனால் இவ்வளோ முடியுது. ஆனால் மதனை இங்கே புரோக்கர்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அண்ணாமலையா பெரிய லீடர் சிங்கம் அது இதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆள் என்னன்னா எனக்கு கரேஜ் இல்லை, அப்படி இல்லை சிஸ்டர், இந்த சேரில் உட்காந்து பாருங்கள் சிஸ்டர், அதை பண்ணுங்க சிஸ்டர், இது பண்ணலாம் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் சிஸ்டர், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, கொஞ்ச நாளைக்கு வெளியெல்லாம் சுத்தாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் வேற பேசியிருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க கொஞ்ச நாளைக்கு. ஓகேண்ணா. And that will protect you. Nothing will happen. Immediately ruthlessly. சோ என்ன சொல்றது? I'll ruthlessly go after them. நீங்க கொஞ்சம் ஓகே, don't get overexposed after that. அதனால அமைதியாக இருங்க. ஓகே ஏங்க பிரதர்
எதுக்கு இதுக்குள்ளே போட்டீங்க? வெளியே டிரான்ஸ்மிட் இல்லை ஆகலாம். நான் எப்பவுமே வந்து ஒருத்தங்கிட்ட ஆதாரம் நம்ம காமிக்கிறோம்னா இது எனக்கு போலீஸில் சொல்லி கொடுக்குது கையில் வந்து கவர் இதை யாரும் பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அட்டாக் நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னாங்க, மொமெண்ட் யூ புட் திஸ் இன்சைட் ஃப்ளைட் மோடில் போட்டிங்கன்னா எந்த சிக்னல்லேருந்து உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண முடியாது. இதில் கேர் பண்ண வீடியோ போடுங்க, ஐயையோ எனக்கும் பெண் குழந்தை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு அறிக்கையில் ராகவன் மீண்டு வருவார்னு எழுத முடியுது பார்த்தீங்களா? எப்படி மனசு வருது அண்ணாமலை உங்களுக்கு? திரும்பவும் சொல்கிறேன், இந்த சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் மட்டும் தான் பொறுப்பு. அதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்குது. இதை பற்றி நாங்கள் அட்வொகேட்ஸ் கிட்டேயும் கன்சல்ட் பண்ணியாச்சு. கோர்ட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அண்ணாமலை மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா இன்றைக்கி 3 பெண்கள் வந்து அழுது பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. எவ்வளோ கஷ்டமான விஷயம், அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க மாநிலம் முழுக்க உங்களோட மாவட்ட நிர்வாகிகளை வச்சு. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்றதில் உறுதியாக இருங்க. தயவு செஞ்சு